எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னடா கலர் கோலம்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு தெலுங்கு நியூ இயர் இல்லையா? ஹாப்பி உகாதி. இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய டே பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா கலர் கோலம் எல்லாம் போடணும்னு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன். அதனால எழுந்துட்டு முதல் வேலையா அதை தான் பார்த்துருந்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் பச்சடி செய்யறதுக்கு 5 வகையான சுவைமிக்க இந்த பச்சடி ரெடி பண்ணோம் இல்லையா? அதுக்கு முக்கியமானது மாங்காய், வேப்பம்பூ, வேப்ப எல்லாம் இது எல்லாமே எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். அதையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு சுவாமிக்கு வந்து அதை மட்டும் வச்சுதான் நம்ம இன்னைக்கு செஞ்சிருந்தோம். ரொம்பவே சிம்பிளா தான் இந்த வருஷம் வந்து நாங்க தொடங்கி இருக்கோங்க. ஏன்னா வீட்டுல நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு. அதனாலதான் என்ன எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் எல்லாம் இருக்குன்றதுனால நம்ம வந்து சிம்பிளாவே இந்த பூஜையை வந்து செஞ்சிருந்தோம். முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சடி தான் உகாதிக்கு. அதனால அதை மட்டும் முதல்ல செஞ்சு வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலவே காலையில டிஃபன் செஞ்சுட்டு பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மதியமா சாம்பார், பொரியல் இதெல்லாமே வந்து செஞ்சு நம்ம வந்து இந்த டே இன்னைக்கு இப்படி தாங்க போயிருந்துச்சு. தெலுங்கு நியூ இயர் யாரெல்லாம் கொண்டாடுறீங்கன்றத மறக்காம வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்மளுடைய தொடர்ந்து வர்ற பூஜைகள் எல்லாமே கண்டிப்பா நீங்க பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பச்சடி ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கைக்கு இந்த பச்சடியும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஏன்னா புளிப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு, இனிப்பு இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம வாழ்க்கைன்றதுனால தான் இந்த பச்சடி போல எப்படியுமே இருக்கிறதால நம்ம வாழ்க்கையும் எல்லாமே கலந்துதான் இருக்கும். அதை ஏற்றுக்கிட்டு நம்ம நடந்து போகணுன்றது தான், கடந்து போகணும். அதுதான் இந்த